மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. குறிப்பிட்டு வருகின்றனர். எனவே குடியரசுத் தலைவர் உரையிலும் நிச்சயம் அத்தகைய வாக்கியங்கள் இடம்பெறும். அதாவது தங்களுடைய ஆட்சி காலத்தில் சுமார் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளனர் என்பது அது தெரிவிக்கப்படும். இன்னொன்று, நாட்டில் உள்ள 80 கோடி குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களும் நிச்சயமாக குடியரசுத் தலைவருடைய உரையில் இடம்பெறும். ஏனென்றால் குடியரசு தினத்தையொட்டி முதல் நாள் குடியரசுத் தலைவர் ஒரு உரை ஒன்றை ஆற்றினார். பொதுவாக ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது குடியரசுத் தலைவருடைய உரை எதையெல்லாம் பிரதிபலிக்கும் என்பதை பறைசாற்றுவதாக குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ஆற்றுகின்ற உரை அமைந்திருக்கும். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தால், எனவே இன்றைய குடியரசுத் தலைவருடைய உரையில் நிச்சயமாக அத்தகைய செய்திகள் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை தாக்கல் செய்யப்பட போகின்ற இந்த பட்ஜெட்டில் பெண் வாக்காளர்களை கவர்கிற வகையில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் நிச்சயம் இருக்கும். குறிப்பாக பெண் விவசாயிகளுக்கு PM கிசான் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற அந்த தொகை 6000 12,000 உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அதே போல தனிநபர் வருமான வரி இந்த உச்சவரம்பில் பல்வேறு சலுகைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவரை பிரதமரும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் வரவேற்று அழைத்து செல்கின்றனர். राष्ट्रपति, उपराष्ट्रपति, प्रधानमंत्री और लोकसभा के करेंगी। आज राष्ट्रपति का अभिभाषण होने जा रहा है। ये आप देख सकते हैं। மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.